கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரம் கர்ப்பக்கிரியை பகுதி. பாடல் 78. இந்த பாடலில் திருமூலநாத சுவாமிகளானவர் ஆண் குழந்தை வேண்டுமென்றால் அதற்கு எந்த விதமான சூழ்நிலை தேவைப்படும், பெண் குழந்தை வேண்டுமென்றால் எந்த விதமான சூழ்நிலை, ஆணும் அன்று பெண்ணும் அன்று அலியாக பிறக்கின்ற குழந்தை எந்த விதமான சூழ்நிலையில் பிறக்கிறது என்ற ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு அறிவியலை இங்கே நமக்கு எடுத்து கூறுகிறார். ஆண்மிகில் ஆணாகும் பெண்மிகில் பெண்ணாகும் பூனிரண்டொத்து பொருந்தில் அலியாகும் தான் மிகுமாகில் தரணி முழுதாலும் ஆண் வசமிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. ஆண்மிகில் ஆணாகும், அதாவது ஆண் பெண் அலி என்று பிறப்பது எவ்வாறு என்று இந்த பாடலானது விளக்குகிறது. ஆணின் உயிரணுக்கு சுக்கிலம் என்று பெயர், பெண்ணினுடைய கருமுட்டைக்கு சுரோனிதம் என்று பெயர். ஆணின் சுக்கிலமானது வீரியமாக இருக்கும் பட்சத்தில் அது ஆண் மகவையும், பெண்ணின் சுரோனிதம் வீரியமிக்கதாக இருக்கும் பட்சத்தில் அது பெண் மகவையும் நமக்கு கொடுக்கின்றது. ஆணும் பெண்ணும் சரிபாகமாக இருக்கும் பொழுது அது அலித்தன்மையுடைய ஒரு மகவை நமக்கு கொடுக்கின்றது. அதாவது இதுவும் 50%, இதுவும் 50%, ஆண் தன்மையும் பெண் தன்மையும் 50-50 இருக்கும் பட்சத்தில் அது அலியாக பிறக்கின்றது என்று கூறுகிறார். அப்புறம் உலகை ஆளும் ஆண்மகன் வேண்டுமாயின் அந்த சுக்கிலத்தில் வீரியமானது மிகுந்து காணப்பட வேண்டும் என்று கூறுகிறார். அத்தகைய வீரமிக்க சுக்கிலம் உடையவர்கள் பெரிய வீரனாகவும் நல்ல ராஜ்யத்தை ஆள்பவர்களாகவும், அலெக்சாண்டர், நமது தேசத்தில் சத்ரபதி சிவாஜி, ராஜராஜ சோழன் போன்று உலகை ஆளும் ராஜாக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று கூறுகிறார். மேலும் ஆண் பெண் திருமண உறவின் போது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ மனதில் தாழ்வு மனப்பான்மையோ அல்லது படபடப்போ கவலையோ இல்லாமல் இருக்க வேண்டும். பயம், இத்தகைய மனதில் இத்தகைய உணர்வுகள் இல்லாத பட்சத்தில்தான் பிறக்கின்ற குழந்தையானது ஆரோக்கியமாகவும் அறிவுள்ளதாகவும் பிறக்கும். அவர் பயமோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ குற்ற உணர்வோ இருக்கும் பட்சத்தில் அந்த சுக்கிலமானது, ஆணிடமிருந்து வெளிப்படுகின்ற சுக்கிலமானது நின்றுவிடும். அவ்வாறாக நின்றாலும் அது பல்வேறு விதமான குறைவுடைய மகவை நமக்கு கொடுக்கும் என்று கூறுகிறார். அடுத்த பாடலில் மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிப்பது எவ்வாறு இந்த சுக்கிலமானது ஆண் பெண் கருவை அடையும் பட்சத்தில் அது எவ்வாறாக ஆயுளை நிர்ணயம் செய்கிறது, ஒரு உயிரானது 100 வருடம் வாழ வேண்டுமா அல்லது 80 வருடமா 50 வருடமா எத்தனை வருடம் வாழ வேண்டும் என்று ஒரு விஷயத்தினை ஆணும் பெண்ணும் சேரும் அந்த தருவாயிலேயே அது தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது என்ற ஒரு பெரிய ஒரு அறிவியலை இங்கு கூறுகிறார். பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயுளும் 100 பாய்ந்த பின் நாளோடில் பாரினில் 80 பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்தவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே. பாய்ந்த பின் அஞ்சோடில் ஆயுளும் 100 100 ஆயுளை உடையவனாக பிறப்பான். அதாவது இந்த சுக்கிலமானது கர்ப்பப்பையை அடைந்து சுரோனிதத்துடன் சேரும் பட்சத்தில், அதாவது இந்த சுக்கிலமானது சுமந்து செல்கின்ற வாயுக்கு பெயர் தனஞ்சயன் என்ற வாயு. இந்த தனஞ்சயன் என்ற வாயு தான் இந்த வீரியத்தை, ஆண் வீரியத்தை பெண் கருமுட்டையோடு சேர்க்கின்றது. அது பிராணவாயு
பூரணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிராணவாயு முழுமையாக இருக்கும் பட்சத்தில் அதில் உயிரணுக்கள் வீரியமாகவும் முழுமை உடையதாகவும் இருக்கும். அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் பிறக்கின்ற குழந்தையும் 100 ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் நல்ல திடகாத்திரத்துடனும் இருக்கும். இதனை அறிந்த யோகிகள் என்ன செய்தார்களாம், இந்த பிராணனை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அதற்கேற்ற குழந்தை இந்த சமயத்தில் பிறந்தால் இத்தகைய வீரியமுள்ள அறிவுள்ள ஒரு குழந்தையானது பிறக்கும் என்று அறிந்து அதற்கேற்ப அவர்கள் பெண்ணுடன் சேர்வார்களாம். உதாரணத்துக்கு வியாச மகரிஷி பிறந்தது, பராசரர் மகரிஷி ஒரு மச்சக்கன்னியுடன் சேர்ந்ததும் அதற்கு வியாசர் பிறந்ததும் இந்த யோக நிலையில்தான். மேலும் அம்பிகை அம்பாலிகை என்ற பெண்களுடன் வியாச மகரிஷி சேர்ந்ததும் அவர்களுக்கு பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரன் போன்ற ரிஷிகள் பிறந்ததும் ராஜாக்கள் பிறந்ததும் இத்தகைய யோக நிலையில்தான். ஆக எத்தகைய மனோபாவத்துடன் அவர்கள் அணுகுகிறார்களோ அத்தகைய மனோபாவத்துடன் அந்த வீரியமானது வெளிப்பட்டு அத்தகைய மகவை நமக்கு தந்தருளும். இதனை கொண்டுதான் ஆயுளும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த சுக்கிலமானது வெளிப்படும் சமயத்தில் இந்த சூரிய கலையாகிய வலது நாசிக்கும் சந்திரகலனாகிய இடது நாசியும் எந்த நாசியில் பிராணனானது இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதாவது சுக்கிலம் ஆணிடமிருந்து வெளிப்படும் பொழுது அத்தகைய சமயத்தில் ஆண் தன்மையுடைய ஆணும் பெண் தன்மையுடைய பெண்ணும் பிறக்கும் என்று கூறுகிறார். வலது நாசியின் சூரியக்கலையுடைய வலது நாசியில் பிராணனானது இயங்கிக் கொண்டிருந்தால் அது ஆண் மகவையும், இடது நாசியில் பிராணனானது இயங்கிக் கொண்டிருந்தால் அது பெண் மகவையும் நமக்கு தந்தருளும். இப்போ இந்த சந்திரக்கலையும் சூரியக்கலையும் சரியாக மூக்கின் வழியாக மூச்சானது இரண்டுமே இயங்கிக் கொண்டிருந்தால் 50 ஆண்டு ஆயுளுடைய குழந்தையானது பிறக்குமாம். இவையெல்லாம் ஆண்களை மையமாக வைத்து சொல்லப்படுகின்ற விஷயம். இங்கு ஆயுளை தீர்மானிப்பது எவ்வாறு என்ற அந்த விஷயத்தினை இங்கு கூறுகிறார். இந்த சுக்கிலமானது வாயுவோடு சேர்ந்து பாயும்பொழுது அதற்கு அந்த பாய்ந்து ஓடுகின்ற சமயத்தில் தடைகள் ஏற்பட்டால் சிசுவானது குட்டையாக பிறக்குமா. சுக்கிலமானது வளையுமானால் குழந்தையானது கூணனாக பிறக்கும் என்று கூறுகிறார். மாதா உதரம் மலமிகின் மந்தனாம். கர்ப்பத்தில் தாயினுடைய வயிற்றில் கர்ப்பம் இருக்கும் சமயத்தில் தாய்க்கு மலமானது சரியாக வெளியேறாவிட்டால் குழந்தையானது மந்த புத்தி உடையதாகவும் சோம்பேறி தன்மை உடையதாகவும் பிறக்கும் என்று கூறுகிறார். ஆகவே கர்ப்ப காலத்தில் தாயானவள் உடலில் மலமில்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலில் அதிக நீர் தங்கி கொண்டே இருக்குமானால் அந்த கர்ப்பத்தில் பிறக்கின்ற குழந்தையானது ஊமையாக பிறக்கும் என்று கூறுகிறார். ஆக இவையெல்லாம் ஒரு தாய் எவ்வாறாக தன் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று கர்ப்பத்திலே தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிறந்த பிறகு தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அல்ல, இது கர்ப்பத்திலேயே தீர்மானிக்கப்படுகின்ற விஷயம். அதற்கேற்ற உணவுகள், அதற்கேற்ற வாழ்க்கை முறை, கவலை இல்லாமல் இருத்தல், மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளுதல் போன்ற விஷயங்களே இங்கு கடைபிடிக்கப்பட வேண்டும். இப்போ மலக்கட்டும் ஜலமும் அதிகரிக்கும் பொழுது குழந்தையானது குருடனாக பிறக்குமாம். மலக்கட்டும் இருக்குது, ஜலமும் அதிகம் உடலில் தங்குகிறது என்றால் அந்த பிறக்கின்ற குழந்தை கண் பார்வை இல்லாமல் குருடனாக பிறக்கும். ஆகவே கர்ப்ப காலத்தில் சாப்பிடும் உணவில் அதிக கவனத்தை செலுத்தப்பட வேண்டும். உடலுக்கு ஆரோக்கியமானதும் மனதுக்கும் ஆரோக்கியமான உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும் என்று இந்த பாடலானது நமக்கு
திருமூலநாத சுவாமிகள் நமக்கு எடுத்து கூறுகிறார்.